அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலைகளை பற்றி பார்த்து வருகிறோம். ஹதீஸ் கலையுடைய விதிகளுக்கு செல்வதற்கு முன்னால் ஹதீஸ் என்பதற்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்கிறதா என்பதை நம்ம நிறுவியாக வேண்டும். ஏனென்றால் ஹதீஸ் தேவையில்லை என்று குர்ஆனை வைத்து பேசக்கூடிய ஒரு கூட்டம் மக்களை வழிகெடுக்கிற காரணத்தினால் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஹதீஸ் அவசியம்தான், அதை குர்ஆனே சொல்கிறது என்பதற்குரிய பாடத்தை தான் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சென்ற பாடத்தில் என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால் 12 மாத குர்ஆன் சொல்கிறது. அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானவை என்றும் சொல்கிறது. புனிதமானவை என்றால் சும்மா காதில் கேட்டுட்டு இந்த காதில் கேட்டு அந்த காதில் விடுறதுக்கு சொல்லலை. அந்த 4 மாதங்களில் ஒரு காரியம் செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது. அப்போ அது சட்டம் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குது. ஒரு தகவல் வரலாறாக இருந்தால் கூட ஏதோ புனிதமான 4 மாதம் போயிடலாம். இதில் என்னன்னு கேட்டால் அந்த 4 மாதம் புனிதமானது, அந்த 4 மாதங்களில் நீங்கள் போர் செய்யக்கூடாது. அப்போனா என்ன செய்யணும்னா அதை அறியணும், சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்ல. அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்ணுறான்னு சொன்னால் அதை நடைமுறைப்படுத்தணும். அப்போ கண்டிப்பாக அந்த புனித மாதங்கள் எது என்று அறிந்து ஆக வேண்டும். அறியலைன்னு சொன்னால் இந்த வசனத்தை எவனும் செயல்படுத்த முடியாது. 4 மாதங்களில் யுத்தம் செய்யக்கூடாது என்கிற ஒரு வசனத்தை உலகத்தில் யாராலும் செயல்படுத்த முடியாது. அப்போ அறியணும். குர்ஆன் மட்டும் போதுங்கிறவங்க அவங்க வாதப்படி எங்கேருந்து அறியணும்? குர்ஆன்லேருந்து இது அறியணும். குர்ஆனில் எடுத்து காட்டணும். 4 மாதம் இந்த இடத்துல இருக்குது, அந்த வேறு வசனத்தில் அது 4 மாதம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டு சொல்லணும். அப்படி சொல்லவே இல்லை, இது வரைக்கும் சொல்ல முடியலை. இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. அப்போ 4 மாதம் என்று போர் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த 4 மாதம் எதுங்கிற விவரம் குர்ஆனில் இல்லை. இல்லாமல் இருந்து அல்லாஹ் சொல்கிறானா என்ன அர்த்தம்? செய்ய முடியாத சொல்லுவானா? சாத்தியமற்றதை சொல்லுவானா? அப்போ சாத்தியம் இருக்குது. அப்போ எதை வச்சு இதை விளங்க வேண்டும் என்று கேட்டால் இந்த குர்ஆன் அல்லாத இன்னொரு வகையின் மூலமாகத்தான் இதை நம்ம விளங்க வேண்டியிருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? புகாரியில் 3197வது ஹதீஸ். அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாதங்கள் 12ன்னு சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. சலாசத்துன், அதில் ஒரு 3 மாதங்கள் முத்தவாலியாத்துன், தொடர்ச்சியாக வரக்கூடியது. 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். இன்னொரு மாதம் தனியாக வேறு இடத்துல இருக்கும், வரிசையாக வராது. வரிசையாக அமைந்த 3 மாதங்கள் உள்ளன. அது என்னன்னு கேட்டால் துல்காதா. ஒன்று துல்காதாங்கிறது, துல்காதாங்கிற மாதம். துல்காதான்னா ஹஜ்ஜி மாதத்துக்கு முந்தைய மாதம். அப்போ துல்ஹஜ்ஜதி, துல்ஹஜ்ஜிங்கிற ஒரு மாதம் 2வது. ஒல் முஹர்ரமு 3வது முஹர்ரம். அப்போ துல்காதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம் வரிசையாக இருக்குல்ல. புனிதமான 4 மாதங்களை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்க? 1 துல்காதா, 1 துல்ஹஜ்ஜு, 1 முஹர்ரம். இந்த 3 வரிசையாக வருது. இந்த வரிசையில் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம மாதங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது ஒரு ரஜபு. அடுத்த ரஜபு இந்த வரிசையில் வராது. ஒரு ரஜபு எங்கே வரும்னு கேட்டால் அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு ரஜபு முலர்னு சொன்னால் அந்த குறைசி கூட்டத்துக்கு பேர் முலர் கூட்டம்பாங்க. அப்போ ரஜபு முலர்னா குறைசிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த ரஜபு என்கிற மாதம். அல்லதி பைன ஜுமாதா ஓ ஷாபான், ஜமாதுல் அவ்வல் ஷாபானு, ஜமாதுல் ஆஹிருக்கு ஷாபானுக்கு நடுவில் உள்ளது. இப்போ ஜமாதுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், அதுக்கப்புறம் ஷாபான், ரஜபு, ஷாபான், ரமலான் வருது. அப்போ ரஜபுக்கு அடுத்து ஷாபான் வரும். அப்போ ரமலானுக்கு முந்தி ஷாபானு, ஷாபானுக்கு முந்தி ரஜபு. இது தனியாக வருது வேறு ஒரு இடத்துல, அது வரிசையில் வரல. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளை விளக்கிட்டாங்க என்று இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வார்களேயானால், இந்த வகையும் ஆதாரம் என்று ஏற்றுக்கொண்டார்களேயானால் அல்லாஹ்வுடைய வேதம் மெய்ப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வேதம் அர்த்தமுள்ளதாக ஆகிறது.
இது இல்லை, இதெல்லாம் கிடையாது, ஏற்றுக்கிற மாட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த அர்த்தத்துக்கு வசனத்துக்கு அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது. 4 மாதம் போர் செய்யக்கூடாதுங்கிறான். அது 4 மாதம் எதுன்னு யாருக்கும் சொல்லவே இல்லை, விளக்கலை, தெளிவுபடுத்தவில்லை என்றால் ஒவ்வொருத்தனும் ஒரு 4 மாதத்துக்கு சொல்லுவானே, அவன் இஷ்டத்துக்கு ஒரு 4 மாதத்தை சொல்லுவானா இல்லையா? அப்போ இதான் அந்த 4 மாதம், அதான் அந்த 4 மாதம்னு சொல்லி அதுக்கு கிட்டத்தட்ட 12-13 சாத்தியக்கூறுகள் அதில் வரும். அப்படியான ஒரு விஷயம் வரக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி என்ன? குர்ஆன் அல்லாத ஒரு வகையை நீங்கள் நம்பலைன்னு சொன்னால் குர்ஆனை நீங்கள் மறுக்கிற நிலைக்கு வந்துடுவீங்க. மறுக்கத்தான் செய்றீங்க. என்ன மறுக்கிறீங்க? 4 மாதம் புனிதம் எது தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்லலைன்னா அவன் தெளிவுபடுத்தாத, ஆனால் எல்லாம் தெளிவாக்கிட்டேன்னு சொல்கிறான். அப்போ குர்ஆன் சாத்தியமற்றதையும் நடைமுறைப்படுத்த முடியாதையும் நமக்கு சொல்லுகிறது. வருமா இல்லையா? அப்போ அந்த ஹதீஸ் கண்டிப்பாக அவசியம் என்பதற்கு இந்த புனித மாதத்தை பற்றிய வசனமும் ஆதாரமாக இருக்குது. அந்த புனித மாதத்தை அவங்க என்ன செய்யணும்? எடுத்து காட்டணும்னு கேளுங்க, ஓடியே போயிடுவாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொரு விஷயத்தை பாருங்கள். அதாவது இது 2வது அத்தியாயம் 203வது வசனம், பக்கராவில் 203. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி, 2 நாட்களிலே யார் விரைவாக செல்கிறாரோ, ஃபலா இஸ்ம அலைஹி, அவர் மீது குற்றமில்லை. ஒமன் தஅஹர, எவர் கொஞ்சம் தாமதித்து செல்கிறாரோ, ஃபலா இஸ்ம அலைஹி, அவர் மீது குற்றமில்லை அப்படின்னு வருது. அப்போ 2 நாளில் விரைவாக போகிறதுனா என்ன அர்த்தம்? எதுக்கு விரைவாக போகிறது? என்ன விஷயத்தை பற்றி இது சொல்லுகிறது என்று குர்ஆன்லேருந்து எடுத்து காட்டணும். எடுத்துக்காட்ட இயலாது, குர்ஆனில் இல்லை. அப்போ 2 நாட்கள், அதாவது ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது 3 நாட்கள் கிரிகைலாம் முடிஞ்ச பிறகு கல்லறிகிற அந்த வேலை இருக்கிறது. 3 நாட்கள் அந்த கல்லறிகிற வேலை ஒருத்தன் 2 நாளிலே போதும் நினைத்தாரையானால் 2 நாட்களில் கல்லறிந்து விட்டு என்ன செய்யலாம்? 3வது நாளைக்கு இருக்காமல் போய்விடலாம். அல்லது 3 நாளைக்கு நான் இருந்து தான் கல்லறிவேன் சொல்லுவாரையானால் அதுவும் குற்றமில்லை, 2ம் சமம் அப்படின்னு வருது. அதைத்தான் சொல்லுகிறது. ஹதீஸுகளில் இருந்தும் ரசூலுல்லாஹ்வுடைய செய்முறை விளக்கத்தில் இருந்தும் இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், இது நம்மளுக்காக உள்ளது. நம்ம அவங்கள்ட்ட கேள்வி தான் கேட்கணும். ஹதீஸை தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறான்ல, நம்ம விளங்கி கொள்வதற்கு என்னென்னு கேட்டால், ஹஜ்ஜில் உள்ள கல்லறியக்கூடிய நிகழ்ச்சி இருக்குல்ல, ஜம்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷைத்தான் கல்லறிதல்னு. அந்த ஷைத்தானு கல்லறிதல் என்கிற அந்த ஒரு விஷயம் ஹஜ்ஜுடைய கடமையில் ஒரு கடமையாக இருக்குது. அது எத்தனை நாளைக்கு கல்லறியணும்னு கேட்டால் 3 நாளைக்கு கல்லறியணும் என்பது தான் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், 2 நாளில் நீங்கள் விரைந்து போனாலும் உங்களுக்கு குற்றமில்லை. முதல் நாள் கல்லெறிஞ்சிட்டு 2வது நாளும் கல்லெறிஞ்சிட்டு அன்றைக்கே பயணத்தை புறப்பட்டீங்க என்றாலும் குற்றம் கிடையாது. அடுத்த நாளைக்கு தங்கியிருந்து 3வது நாளைக்கு நீங்கள் கல்லெறிஞ்சிங்க என்று சொன்னாலும் குற்றம் கிடையாது. அப்போ 11-12லேயே நீங்கள் திரும்ப நாள் திரும்பிக்கிறலாம், அல்லது 13லேயும் கல்லெறிஞ்சிட்டு என்ன செய்யலாம்? திரும்பலாம் என்றது ஹதீஸ்லேருந்து விளங்குகிறது. இதை ஹதீஸ்லேருந்து விளங்குறது நம்ம விளக்கத்துக்குள்ளது. அல்லாஹ்வுடைய இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்னொரு வகையின் மூலமாக நமக்கு தெளிவாகிவிட்டது. குர்ஆனில் எந்த ஒரு குழப்பம் இல்லை, குர்ஆன் தெளிவாக இருக்கிறது. எதை கொண்டு? இன்னொரு வகையை கொண்டு. அதுவும் அல்லாஹ்வுடைய விளக்கம் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னது ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த விஷயமா? அதை சொன்னது அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ் இந்த விஷயத்தை அவனை வேறு வழியில் விளக்கிவிட்டான். ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்கன்னு சொல்வதை விட இதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? வேறு வழியில் நமக்கு விளக்கிவிட்டான். அதனால் இது தெளிவு என்று சொன்னால் இது குர்ஆன் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். இப்போ இதில் நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், 2 நாளில் அவசரப்பட்டால் இருக்க எண்ணத்துக்கு அவசரப்படுவது. 2 நாளில் எந்த 2 நாள்? பல கேள்வி பதில் சொல்லணும்ல. 2 நாள் என்றால் எந்த 2 நாள்? அவசரப்படுறதுன்னா எதுக்கு அவசரப்படுறது? எதை பற்றி இது பேசுகிறது என்று கேட்டால் அதுக்கு குர்ஆன்லேருந்து சொல்லணும். அதாவது கல்லறியை பற்றி பேச சொல்லக்கூடாது. எதை பற்றி பேச எனக்கு தெரியலை, இதைத்தான் பேசுன்னு சொல்லுவாயானால் இதைத்தான் பேசுகிறது என்பதை குர்ஆன்லேருந்து எடுத்துக்காட்டு. 3 நாளைக்கு ஒமன் தஅஹர, லேட்டானாலும் குற்றம் இல்லைங்கிறது. எதுக்கு லேட் ஆகுறது? எத்தனை நாள் வரைக்கும் லேட் ஆகும்? 10 நாளைக்கு லேட் ஆகலாமா? 2 நாள் 3 நாளுங்கிறது தான் நடைமுறையில் இருக்குது ஹதீஸ் பிரகாரம். இவங்க சொல்கிற விளக்க குர்ஆன் ஹதீஸ் வேணான்னு சொன்னால் அப்போ எத்தனைக்கு பதில் சொல்லணும்? அவசரப்படுதல்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் குர்ஆன்லேருந்து காட்டணும். எதுக்கு அவசரப்படுறது? என்ன காரியத்துக்கு அவசரப்படுறது? 2 நாளில் அவசரப்படுறா எந்த 2 நாள்? அது அந்த 2 நாள் இந்த 2 நாள் தான் என்பதற்கு குர்ஆன்லேருந்து சொல்லணும்.
இந்தந்த 2 நாள் தான் அது சொல்லுகிறது, அது குர்ஆன்ல சொல்ல முடியாது. ஒமன் தஹர், யார் தாமதிக்கிறானோ, தாமதிக்கிறானோ எத்தனை நாளைக்கு? ஒரு 50 நாளைக்கு தாமதிக்கலாமா? 60 நாளைக்கு, 20 நாளைக்கு, 10 நாளைக்கு? அது இல்லை. தாமதித்தர் யார் தாமதிக்கிறானோ அவன் மீது குற்றமில்லை. அப்போ அவசரமாக போனாலும் குற்றமில்லை, தாமதமாக போனாலும் குற்றமில்லை என்றால், அந்த தாமதம் என்பது ஹதீஸ் படி நம்ம ஒரு நாள் தான் வைக்கிறோம், 2 நாள், இன்னொரு நாள், 3வது நாள். இந்த அர்த்தத்தை வந்து தாமதித்தல் என்பதற்கு என்ன செய்யணும்? அவங்க ஆதாரம் தரணும். அப்போ இந்த ஒரு வசனத்தை வைத்து பார்த்தாலேயே இதற்கு நீ உனக்கு குர்ஆன்லேருந்து உனக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அப்போ நீ என்ன முடிவுக்கு வரணும்? ஒரு விஷயத்தை நம்ம வாதிடுறோம், குர்ஆன் தேவையில்லை, ஹதீஸ் தேவையில்லைன்னு வாதிடுறோம். வாதிடு, பரவாயில்லை, வாதிடு, சிந்திச்சு பார்த்து வாதிடு. அப்படி வாதிக்கும் பொழுது இப்போ ஒவ்வொரு வசனத்தை எடுத்து பார்க்குறோம், அதனுடைய விளக்கம் குர்ஆனில் இல்லை. குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் அல்லாத வகை மருத்துவம் என்று சொன்னால் அந்த வசனத்தை மறுக்கும் நிலை வரும், அல்லது நம்பிக்கையை இல்லாமல் புறக்கணிக்கிற ஒரு நிலைமை வரும், அல்லது நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலைமை வரும். அப்படி வரும்போது நம்ம யோசிச்சு பார்க்கணும், அப்படி குர்ஆன் அப்படி தன்னைத்தானே தெளிவுபடுத்தலையே, இன்னொரு வகை மூலமாகவும் தெளிவுபடுத்துகிற விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது, சில விஷயங்கள் வந்து இன்னொரு வகையின் மூலமாகத்தான் தெளிவாகும் தானே இருக்குது. அப்படின்னு ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தாலும் என்ன செய்வான்? குர்ஆன் அல்லாத ஒரு வகை இருக்குது, குர்ஆனில் பொதுவாக தான் சில சொல்லப்படும், அதனுடைய விளக்கம் வந்து அந்த இன்னொரு வகை மூலமாக தான் கிடைக்கும். அதுவும் அல்லா தான் சொல்லி ஆகணும். அந்த இன்னொரு வகைக்கு பேர் தான் நம்ம ஹதீஸுங்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன சொந்தமாக சொன்னாங்க, அதுவும் நல்லா அறிவித்து கொடுத்து அந்த 4 மாதம் இதுன்ற ரசூலுல்லாஹ் ஐடியா பண்ணி முடிவு பண்ணியா சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அந்த 4 மாதம் எதுங்கிறதே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அவன் தான் போடுறான். அதுவும் இப்போ அல்லாஹ் தான் இதுக்கு விளக்கமாக இருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டங்கன்றவங்களுக்கு அதில் நிற்க முடியாது, நின்று பேச மாட்டாங்க. இந்த மாதிரி சில எதிர்கேள்வி கேட்டுருப்பாங்களே தவிர, நான் ஒரே ஒரு வசனத்துக்கு குர்ஆன் இல்லாமல் உனக்கு விளங்க, ஹதீஸ் இல்லாமல் விளங்க முடியாதுன்னு ஆகிட்டாலேயே அந்த வாதம் அடிபட்டு போயிடுது. ஒரு வசனத்துக்காக தேவைப்படுதா இல்லையா? ஹதீஸ் தேவையில்லைங்கிற வாதத்துக்கு ஒன்று இருந்தால் போதுங்க. நம்ம என்ன செய்கிறோம்? 100 கணக்கில் வச்சுருக்கிறோம், ஒன்று இருந்தாலே போதும். அந்த ஒரு அடிப்படை சிந்தித்து பார்க்கும் பொழுது இது வந்து இன்னொரு வகை இருக்கிறது, அவசியம் இருக்குது, குர்ஆன் அல்லாத வகை தேவை தான் என்பதை இது என்ன செய்கிறது? உணர்த்துகிறது. குர்ஆன் மட்டும் போதுங்கிறது ஒரு வழிகேடு. அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம் பாருங்கள், அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அத்திமுல் ஹஜ்ஜ ஒல் உம்ரத்தை 2வது அத்தியாயம் 196வது வசனம். இதை நம்ம வாசிக்கிட்டு போயிடுவோம், நம்மளுக்கு குழப்பம் இல்லை. ஆனால் ஹதீஸ் இல்லாமல் விளக்கம் இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு ஒரு சொல்வாரையானால் அவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அத்திமுல் ஹஜ்ஜை முழுமையாக்குங்கள், ஒல் உம்ரத்தை, உம்ராவையும் முழுமையாக்குங்கள், லில்லாஹி, அல்லாவுக்காக. அப்போ அல்லாவுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு 2 கட்டளை எடுக்கிறான். ஹஜ்ஜையும் பூரணமாக செய்யணும், உம்ராவையும் பூரணமாக செய்யணும். அப்போ நம்ம கேட்குறோம், சரி உம்ரா செய்ய சொல்லி எல்லாம் சொல்கிறான்ல, உம்ராண்டா என்ன? அது பூர்த்தியாக செய்யணுங்கிறான், அது முழுமையாக செய்யணுங்கிறான். முழுமையாக அந்த உம்ராவை செய்யணும் என்று சொன்னால் அதுக்குன்னு உள்ள சில சடங்குகள், சில காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த காரியங்கள் என்ன? எதை செஞ்சால் உம்ரான்னு சொல்லுவது? மக்கா காபிர்கள் செஞ்சது ஆதாரமாக காட்ட போறியா? அவன் செஞ்சாலும் உம்ரா நிர்வாணம் போய் தவாப் செய்ய போறியா? உம்ராண்டா என்ன? உம்ராவை நிறைவேற்றுங்க நல்லா சொல்கிறான்ல. ஹஜ்ஜை நிறைவேற்று, ஹஜ்ஜுண்டா என்ன? ஹஜ்ஜுன்னா மக்காவுக்கு போய் இந்த சில கிரிகள் சேர்ந்து வழங்கி வச்சுருக்கிறீங்க. ஹஜ்ஜில் என்ன வேலை செய்யணும்? மக்களுடைய நடைமுறையை வச்சுக்கிட்டு பதில் சொல்லக்கூடாது. ஹஜ்ஜுன்னா இன்னது தான், அது இஹ்ராம் கட்டுறதுல இருந்து, இஹ்ராமுடைய உடையில் இருந்து, அதுக்குரிய கண்டிஷனில் இருந்து, அதுக்கப்புறம் தவாப் செய்கிறதுல இருந்து, சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடுவதில் இருந்து, வந்து கல்லறிவதில் இருந்து, அரஃபாவில் தங்குறதுல இருந்து, இது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தானே ஹஜ்ஜி. இதெல்லாம் ஹஜ்ஜி செய்யணும்னு நம்ம விளங்கி வச்சுருக்குறோம், ஹதீஸை கொண்டு விளங்கி வச்சுருக்குறோம், நடைமுறையும் படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுகளையெல்லாம் இவங்க பேசக்கூடாது. குர்ஆன் மட்டும் போதுங்கிறாள் என்ன செய்யணும்? அவங்க செய்கிறதெல்லாம் விடுப்பா இருக்கிறான். நீ ஹஜ்ஜுனா என்னென்னு குர்ஆன்ல சொல்லு. ஹஜ்ஜி என்றால் இன்னென்னதை செய்யுங்கள்னு குர்ஆனில் இருக்கா? இல்லை. அப்போ எப்படி நிறைவேற்றுறது? குர்ஆன் மட்டும்தான் அதெல்லாம் மறந்துடுறீங்க. என்ன செய்யணும்? குர்ஆன் மட்டும் போதுங்கிற ஆளுக்கு என்ன செய்யணும்? ஹதீஸை மறக்கிற மாதிரி இப்போ உள்ள நடைமுறையில் உள்ளது எல்லாத்தையும் மறந்துடணும். நடைமுறையில், ஏன்னா நடைமுறையில் உள்ளது வந்து இந்த ஹதீஸை வச்சு தான் நம்ம அமல்படுத்திட்டு வர்றாங்க, அதையும் விட்டுற வேண்டியது. நீங்கள் என்ன செய்யணும்னா, அல்லாஹ் ஹஜ்ஜி செய்ய சொல்கிறான்,
செய்யுங்கன்னு சொல்லாமல் அத்திம்முங்கிறான். அத்திம்முன்னா பூர்த்தியாக்குங்கள், தமாமாக்குங்கள். அப்போ அத்திம்முல் ஹஜ்ஜன்னா ஹஜ்ஜை முழுமையாக்குங்கள். ஹஜ்ஜை முழுமையாக்குங்கள் என்று சொன்னால் அப்போ ஹஜ்ஜுனா என்ன செய்யணும், எதை செஞ்சால் ஹஜ் ஆரம்பம் என்ன, ஹஜ் முடிகிறது என்ன, ஹஜ்ஜின் போது நான் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாது என்ன, என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது, என்னென்ன விஷயங்கள்லாம் விருப்பத்தின் பார்ப்பட்டது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு லிஸ்ட்டோ ஒரு பட்டியலும் ஒரு அதுக்கு நேரம் வேறு இருக்குமே. எந்த நேரத்தில் எதை செய்யணும், எந்த நாளில் எதை செய்யணும், அதில் ஏதாவது குறைபாடு அதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும், இது இவ்வளவும் தொகுத்து உள்ளதுக்கு பேர் தான் ஹஜ்ஜிங்கிறது. இவ்வளையும் தொகுத்து நீ குர்ஆன்லேருந்து காட்டணும். என்ன ஹஜ்ஜின் சட்டங்கள்னு ஒரு நோட்டீஸு போடும். ஹஜ்ஜில் செய்ய வேண்டிய முதலாவது இதை செய்யணும், இந்த வசனம் ஆதாரம். ரெண்டாவது இதை செய்யணும், இந்த வசனம் ஆதாரம். மூணாவது இதை செய்யணும் அப்படின்னு போட்டு ஹஜ்ஜுடைய கிரியைகளை பூரா சொல்ல முடியுமா? குர்ஆன்லேருந்து மட்டும் சொல்ல முடியுமான்னா முடியாது. அப்போ அல்லாஹ் ஹஜ்ஜை முழுமையாக்கன்னு சொல்லிட்டான்னா நம்ம என்ன வழங்கினேன், படைச்ச இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால் அதை தெளிவுபடுத்தாமல் விட்டுருப்பான். உம்ராவை நிலைநாட்டுங்கள்னு ஒரு கட்டளை போடுறான், செய்யாட்டி தண்டிப்பேங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக அல்லாஹ் என்ன செய்யறான், அதை எடுத்துக்கொள்கிறான். அப்படியான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னோட செஞ்சுட்டு போண்ட விடுவான். அப்போ இந்த கட்டளை போட்டவன் கண்டிப்பாக விளக்குவான். அப்போ ஹஜ்ஜுக்கு கட்டளை போட்ட அல்லாஹ் ஹஜ்ஜுண்டா என்னங்கிறத நபியுடைய செயல் மூலமாக சொல் மூலமாக விளக்கி விட்டான். அவங்க செஞ்ச எந்த ஒரு காரியமும் அவங்களா செஞ்சது கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து இன்னொரு வஹி மூலமாக வந்தது தான் அந்த ஹஜ்ஜாக அவங்க செஞ்சியும் சொல்லியும் காட்டினார்கள். இப்படி எடுத்துக்கொண்டீர்களே என்று சொன்னால் தான் இந்த வசனத்துக்கு நீங்கள் உயிர் கொடுக்க முடியும், இந்த வசனத்துடைய மீனிங்கே சரியாக விளங்கி கொள்ள முடியும். அதெல்லாம் தேவையில்லை, அதிசனத்துக்கு ஓரமாக போடுங்க, இது மட்டும்னா சொல்லு, ஹஜ்ஜு செஞ்சு காட்டு. குர்ஆன்லேருந்து என்ன செய்யணும், நீ ஹஜ்ஜு செஞ்சு காட்டணும். குர்ஆன்லேருந்து இன்னது தான் உம்ரா என்று சொல்லி அதை செஞ்சு காட்டணும். ஒரு லிஸ்ட்டு போடணும், பட்டியல் போடணும். போட முடியுமான்னா முடியாது. உழைப்பாங்க, வரலாறுல இருக்கிற நடைமுறையில் இருக்கிற தொன்று தொட்டு வருதுன்னு இப்படி உளருவாங்களே தவிர தொன்று தொட்டு ஏன்டா வரணும், நீ தொன்று தொட்டு வராமையே உள்ள ஒருத்தன் அவன் முதல்ல எதிலேருந்து எடுத்திருப்பான். தொன்று தொட்டு வருதுங்கிற முதல்ல இருந்த சமுதாயத்துக்கு தொன்று தொட்டு ஏதாவது வருமா? அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க? அல்லாஹ் ரசூலை சொல்லித்தானே எடுத்திருப்பாங்க. அதுதானே தொன்று தொட்டு வருது. அப்போ தொன்று தொட்டு வருதுங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லுவாங்களே தவிர அதுக்கு என்ன செய்ய முடியாது, குர்ஆன்லேருந்து காட்ட முடியாது. அப்போ ஹஜ் உம்ராவை முழுமைப்படுத்துங்கள் என்கிற இந்த ஒரு கட்டளை எதை காட்டுகிறது என்று சொன்னால், குர்ஆன் எப்படி வஹியாக இருக்கிறதோ அதே மாதிரி குர்ஆன் அல்லாத இன்னொரு வஹியும் இருக்கிறது. அந்த வஹியின் மூலமாக ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுவான். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை பாருங்கள். இது கொள்கை சம்பந்தப்பட்டதோ சட்டதிட்டங்கள் சம்பந்தப்பட்ட வசனமோ இல்லை, இது ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். இதில் நம்ம அமல் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இதில் சொல்லப்படுற அந்த சம்பவத்தில் இருந்து குர்ஆன் அல்லாத ஒரு வஹி நபிகளுக்கு இருந்துச்சு, வந்திருக்குது என்பதற்கு ஒரு ஆதாரம் தான் இது. இதில் நம்ம அமல் செய்யறதுக்கு உண்மை இதில் கிடையாது. இது என்ன சம்பவம்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மனைவிட்ட மட்டும் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் ரகசியமாக சொல்கிறாங்க. இப்போ பரவலாக எல்லாருக்கும் உள்ளதுன்னு சொல்லாமல் உனக்குள்ளே வச்சுக்க என்று ஒரு ரகசியமாக ஒரு மனைவிட்ட சொல்கிறாங்க. அந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரகசியத்தை பேணாமல் ரசூலுல்லாவுடைய இன்னொரு மனைவிட்ட என்ன செய்கிறாங்க, அதை சொல்லிடுறாங்க. இந்த வசனம் சொல்லக்கூடிய சாராம்சம், ஒரு மனைவிக்கு ரகசியமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ரகசியமாட்டா என்ன செய்யணும், யாருக்கும் சொல்லக்கூடாது, அவங்களுக்குள்ளே வச்சுக்கிடணும். அவங்க நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் இன்னொரு மனைவியை ரசூலுல்லாவுடைய மனைவிட்ட போய் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதை சொல்லிவிட்டாங்க. சொன்ன உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது சொன்னது யாருக்கு தெரியாது, ரசூலுல்லாவுக்கு தெரியாது. நம்ம சொன்ன ரகசியத்தை நம்முடைய இந்த மனைவி வேறு மனைவிட்ட சொல்லிட்டாங்க என்கிற விஷயம் ரசூலுல்லாவுக்கு தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மனைவிட்ட போய் நீ எப்படி ரகசியத்தை வெளியே சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது யாருக்கு தெரியாமல் சொன்ன விஷயந்தான், எப்படி நீ சொன்னேன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அந்த மனைவி கேட்குறாங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியுங்கிறாங்க. நான் இன்னொரு மனைவிட்ட நான் சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் அறிவித்து தந்து விட்டான் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த சாராம்சம். இதில்
இந்த சாராம்சத்தில் நம்ம விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு மனைவி விட்டு அந்த ரகசியத்தை சொல்கிறாங்கல்ல, அந்த மனைவி வேறு மனைவிட்ட சொல்லிட்டாங்கல்ல, இது ரசூலுல்லாஹ் இவங்கள்ட்ட சொன்னது ரகசியம், அந்த மனைவி வேறு மனைவிட்ட சொன்னதும் ரகசியம்தான், வேற ஆளுக்கு தெரியாது, 4 பேர் பார்க்குற விதமாக சொல்லலை. அப்போ அந்த 2 பேருக்குள்ளே உள்ள ஒரு விஷயந்தான் அது. அப்போ இந்த 2 பேரும் கூடி பேசி தனியாக பேசி கொண்ட ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவங்க கரெக்டாக சொல்லிடுறாங்க அவங்கள்ட்ட, இந்த மாதிரி பேசுனீங்களா, 2 பேரும் இந்த மாதிரி நான் சொன்னதை பரிசீலிச்செல்லாம் பேசுனீங்களான்னு கேட்குறாங்க. அது யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த மனைவிமார்களுக்கு ஆச்சரியம், 2 பேருக்கும், எப்படி இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நான் நீங்கள் சொன்ன ரகசியத்தை இவர்கிட்ட சொன்னதும் அதை ஒட்டி நாங்கள் பேசிக்கொண்டதும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்ட்டேருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் இதை வஹியை அறிவிச்சிருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் வஹியாக அறிவித்திருக்கிறான். வஹியை அறிவித்தான்னு சொன்னால், வஹியை அறிவித்திருக்கிறான்ங்கிற தகவல் தான் இதில் இருக்குது. அல்லாஹ் அறிவிச்சிருப்பான்ல, அந்த வசனம் இருக்கணும்ல குரானில், முகமதே இந்த மாதிரி மனைவிமார்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று கருத்துப்பட ஒரு வசனம் அல்லாஹ்ட்டேருந்து வந்திருக்கணும். குரான் மட்டும் போதும்னு சொன்னால் இந்த வஹி குரானில் இருக்கணும்ல, இது வஹி தானே. அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்தான்னு சொல்வதில் இருந்து அல்லாஹ் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்க்கு அறிவித்து கொடுத்துட்டான்னு விளங்குது. எந்த செய்தி அறிவித்து கொடுத்துட்டான்னு விளங்குது, அவங்க மனைவிமார்கள் ரகசியம் பேணாமல் நடந்து கொண்ட விஷயத்தை அறிவித்து கொடுத்துட்டான் என்று விளங்குது. அப்போ அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான்ங்கிற ஒரு தகவல் இதில் இருக்கிறது. எந்த வசனத்தை கொண்டு அறிவித்து கொடுத்தான், அல்லாஹ் அறிவித்த எல்லாமே குரானில் இருக்கணுங்கிறீங்கல்ல, குரானை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்கிறீங்க. அப்போ அல்லாஹ் இதை அறிவித்து கொடுத்தான்னு சொன்னால் இது மாதிரி ஒரு வஹி வந்திருக்கணும். முகமதே உன் மனைவி ரகசியத்தை வேறு மனைவிக்கு சொல்லிவிட்டார் அப்படின்னு தான் அல்லாஹ் அறிவித்து கொடுத்துருக்குறான். ஆனால் அறிவித்து கொடுத்தான்னு சொல்லப்படுது, அதை குரானில் காணோம். அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது உண்மை, அறிவித்து கொடுத்ததை தான் ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லிடுறாங்களே, எனக்கு என் இறைவன் அறிவித்து தந்து விட்டாண்டு, இறைவன் அறிவித்து தந்தான்னு சொல்கிறாங்களே தவிர இது தகவல், ஏற்கனவே அறிவித்து தந்த தகவலை எடுத்து சொல்கிறார்கள். அப்போ அறிவித்து தந்தான் என்றால் அதுக்கு ஒரு வகை வந்திருக்கணும்ல, அதுக்கு ஒரு வாசகம் ஒரு வசனம் வந்திருக்கணும்ல, அந்த வசனம் குரானில் இருக்கணுமா இல்லையா? இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு இதை பற்றி அறிவித்து கொடுத்ததாக எந்த ஒரு வசனமும் இல்லை. அப்போ அல்லாஹ்ட்டேருந்து வர்ற வகி குரானுக்குள்ளே மட்டும் அடங்கலை, குரானில் மட்டும் அடங்கலை, வந்திருக்கு வகி, ஆனால் அது குரானில் இல்லை. அப்போ எந்த மாதிரி அல்லாஹ் அறிவிச்சிருப்பான், அப்போ வேறு வகி மூலமாக அறிவிச்சிருப்பான். அது உள்ளத்தில் போடுவதாக இருக்கலாம், நேருக்கு நேர் பேசுனதாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உன் மனைவியர் இப்படி செய்து விட்டார்கள்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். அப்போ அல்லாஹ் அதைத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு இறைவன் அறிவித்தந்தான்ங்கிறாங்க. வேறு வழியில் வந்த அந்த செய்தியை அல்லாஹ் அறிவித்தந்தான் என்று சொல்கிறத குரானில் இடப்பட்டு போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னதே அல்லாஹ் குரான் வசனம் ஆக்கி போகிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க பேசிக்கொண்ட ஒரு விஷயத்தையே குரான் அல்லாஹ்விட்டேருந்து செய்தியை சொல்லிக் கொடுக்குறதுக்கு வரக்கூடியது தானே. இந்த வசனம் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்தே ரசூலுல்லாஹ்வுக்கு யாவப்படுத்துகிற மாதிரி விஷயமாக இருக்கிறது. அப்போ இதை பாருங்கள், இதை எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபலம்மா நப்பாஹாபிஹி அந்த ரகசியத்தை அந்த மனைவிடத்தில் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திய பொழுது காலத்தை அந்த மனைவி கேட்குறாங்க, மன் அன்பாக்க ஹாதா, இதை உங்களுக்கு சொன்னவர் யார்? மன் அன்பாக்க ஹாதான்னு கேட்குறாங்க, இதை உங்களுக்கு அறிவித்தவர் யார்? அப்போ கால நபி சொன்னாங்க, நப்ப அனி, எனக்கு அறிவித்து கொடுத்தான், அல் அலீமு, அனைத்தையும் அறிந்தவனாகிய, அல் ஹபீரு, நுண்ணறிவாளனாகிய அல்லாஹ் அறிவித்தந்தான். நப்ப அனி அல் அலீமுல் ஹபீர், அலீம் ஹபீர் ஆகிய அல்லாஹ் தான் அறிவித்து தந்தான்றாங்க. அப்போ இந்த செய்தியை உங்கள் ரகசியமாக பேசிக்கொண்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். எதன் மூலம் காட்டி கொடுப்பான்? வஹி மூலம் தானே காட்டி கொடுக்கணும். வஹி மூலம் காட்டி கொடுத்துட்டான். வஹிலாம் குரானில் தான் இருக்கணும், வேறு இடத்துல இருக்காதுல்ல இவங்க வாதப்படி. அப்போ எங்கே இந்த வசனம்? அறிவித்து கொடுத்த வசனம் இல்லை. அப்போ நம்ம என்ன வழங்குகிறோம்? ரசூலுல்லாஹ்வுக்கு குரான் அல்லாத முறையில் வஹி வரும். அறிவித்து கொடுத்த விஷயத்தை இங்கே நினைவுபடுத்துகிறாங்க, என்ன அறிவித்தந்தான்னு சொல்லி காட்டுறாங்க. எந்த வாசகத்தை சொல்லி அறிவித்து தந்தான் அதுக்குரிய வசனம் என்னன்னு யோசனை இல்லை. மறைமுகமாகவும் நேரடியாகவும் குரான் கூட தேடினாலும் கிடையாது. அப்போ நம்ம என்ன வழங்குறோம்? அப்போ அல்லாஹ்விட்டேருந்து ரசூலுக்கு வேறு வகையில் இந்த செய்தி வந்திருக்குது, குரானில் இல்லை. குரான் மட்டும்தான் வகைன்னு சொன்னால் அது குரானில் இருக்கணும். அப்போ வேறு வகையில் அவங்களுக்கு வந்திருக்க போய் தான் இதை சொல்கிறாங்க, எனக்கு இறைவன் அறிவித்தந்தான் போய் சொல்கிறாங்களா? அப்போ இவங்க வாதப்படி அப்படி வரும்.
என்னவா இப்படி குர்ஆன் மட்டும் போதுங்கிறீங்கல்ல, போதும். இப்போ அல்லாஹ் எதையுமே அறிவித்து கொடுக்கல, அறிவித்து கொடுத்துதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அப்போ இது பொய் தானே? இது இவங்க கருத்துப்படி வேறு வகை தான் இல்லைங்கிறீங்கள, வேறு வகை இல்லைங்கிற கருத்து பிரகாரம் வச்சுக்கிட்டிங்கன்னா அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்தான் என்று சொல்வது வந்து பொய்யா போயிருமே. காணாமல் குர்ஆன் பூரா தேடினாலும் காணாமல் இல்லாத ஒன்று ஏன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு வரும். அப்போ நம்ம என்ன அறிவோடு சிந்திச்சு பார்த்தால் குர்ஆனை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு சிந்தனை எதுவாக இருக்கும் என்றால், அல்லாஹ் வந்து இந்த செய்தியை வந்து வேறொரு நேரடியாக பேசி அறிவிக்கலாம், அல்ல கனவு மூலம் கூட காட்டுவான், அது கூட வகை தான், அல்ல உள்ளுணர்வுல கூட அல்லாஹ் போடுவான், அது கூட வகை தான். ஏதோ ஒரு வகையில் என்ன செய்வான், அல்லாஹ் வந்து அவங்களுக்கு இதை அறிவித்து கொடுத்துட்டான். அறிவித்து கொடுத்தவொன்னு தான் இவங்க கேட்கும்போது எனக்கு அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறாங்க. சரியா? அப்போ இந்த இன்னொரு வகை இருக்குது என்பதை இந்த ஒரு சம்பவமும் நமக்கு எடுத்து காட்டுகிறதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொன்று பாருங்கள், அதாவது இது வந்து 17வது சூறாவில் 60வது வசனம். அதாவது இதுக்கு வந்து இந்த தலைப்புக்கு ஒரு 2-3 வசனமே போதுமானது தான். கொஞ்சம் கூட கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தகவலுக்கு நிறைய உதவும். இது மாதிரி நிறைய இருக்கிறது, அதுக்காக தான் கொஞ்சம் கூடுதலாக சொல்லி காட்டுறேன். 2 வசனத்தை போட்டாலேயே இதுக்கு விளக்கம் சொல்லணும்னு முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இதுக்குள் நாளக்க, இது என்ன வசனம்னு கேட்டால் 17வது சூறாவில் 60வது வசனம். 17-60 அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இதுக்குள் நாளக்க, உமக்கு நாம் சொன்னதை நினைத்து பார்ப்பீராங்க. இதுக்குள்னா நாம் சொன்னதை நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான். யாருக்கு சொன்னோம்? லக்க, உமக்கு சொன்னோம். இன்ன ரப்பக்க அஹாத பின்னாஸ், உமது இறைவன் மனிதர்களை சூழ்ந்து அறிகிறான், எல்லாவற்றையும் அறிகிறான் என்று நாம் உமக்கு சொன்னதை எண்ணி பார்ப்பீராக அப்படின்ட்டான் ஒன்று. அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் சொல்லிவிட்டு, ஒமா ஜஅல்னா ருயா, ஒமா ஜஅல்னா ருயான்னா கனவு அல்லது காட்சி. ருயாங்கிற வார்த்தை வந்து 2 அர்த்தம் உள்ளது. ருயான்னு சொன்னால் தூக்கத்தில் பார்க்குற கனவு இருக்குல்ல, அதையும் வந்து ருயான்னு சொல்லுவாங்க. நேருக்கு நேரம் பார்க்குறோம்ல, அதையும் ருயான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒமா ஜஅல்னா நாம் ஆக்கவில்லை, ருயா, ருயான்னா காட்சி, அல்லத்தி அரைநாக்க, உமக்கு நாம் காட்டியோமே அந்த காட்சியை நம்ம ஆக்கவில்லை, இல்லா ஃபித்னத்தன் லின்னாஸ், மனிதர்களுக்கு சோதனையாகவே தவிர ஆக்கவில்லை. இந்த சிவப்பு கடலில் உள்ளதான் நமக்கு தேவை. ஒமா ஜஅல்னா நாம் ஆக்கவில்லை, ருயா, ருயான்னா ஒரு காட்சி. என்ன காட்சி அது? அல்லத்தி அரைநாக்க, உமக்கு நாம் காட்டினோமே அந்த காட்சியை நம்ம ஆக்கவில்லை, இல்லா ஃபித்னத்தன் லின்னாஸ், மனிதர்களுக்கு சோதனையாகவே தவிர நம்ம ஆக்கவில்லை. அதாவது ஒரு காட்சி அல்லாஹ் காட்டியிருக்கிறான். இந்த காட்சி வந்து மனிதர்களுக்கு பெரிய சோதனை அமைஞ்சு போச்சு அப்படின்னு இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு காட்சியை நபிகளுக்கு காட்டியதாக சொல்லுகிறான். அந்த காட்சி எப்படிப்பட்ட காட்சியாக இருந்தது? அந்த காட்சியின் காரணமாக மனிதர்களுக்கு அது சோதனை அமைஞ்சு போச்சது அப்படின்னு சொல்கிறான். அந்த காட்சி எது? மனிதர்களுக்கு எப்படி சோதனை அமைந்தது அது சொல்லணும்ல, அதை குர்ஆன்லேருந்து சொல்லணும். ஒரு காட்சி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறான். அந்த காட்சி வந்து ஃபித்னத்தன் லின்னாஸ், மனிதர்களுக்கு ஒரு சோதனையாகவே இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ மனிதர்களுடைய சோதனைன்னா அவங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது. மனிதர்களுக்கு சோதனையாக குழப்பத்தை ஏற்படுத்தும் மாதிரியான ஒரு காட்சியை அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டினதாக சொல்லி காட்டுகிறான். அது குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு தான் காட்டினேன்னு வேறு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த வசனத்தை வந்து நம்ம விளங்கணும். முதல்ல என்ன சொல்கிறான்னு விளங்கணுமா இல்லையா? விளங்குற அவசியம் இருக்கிறது. குர்ஆனில் உள்ள எல்லாத்துக்கும் குர்ஆனில் இதுக்கு விளக்கம் இருக்கும் என்று சொன்னால், உமக்கு காட்டிய காட்சி நல்லா சொல்கிறானே, அது ரசூலுல்லாஹ்வோட முடிச்சுக்கிற பஞ்சாயத்தை இது வரல. ஏதோ ஒரு காட்சியை அதை காட்டியிருப்பான் அப்படின்னு போக முடியாது, கடந்து போக முடியாது. ஏன்னு கேட்டால் அது மனித குலத்துக்கு ஃபித்னாவாக இருந்துச்சுன்னு சொல்கிறான். இல்லா ஃபித்னத்தல் இன்னாஸ்ன்னு வருது, மனித குலத்துக்கு சோதனைன்னு வருது. அப்படிங்கும்போது நம்மளாம் தெரிஞ்சு ஆக வேணும். எல்லாரையும் பாதித்த ஒரு காட்சி அது. ரசூலுல்லாஹ் மட்டும் தனக்குள்ளே வைத்து கொள்ளக்கூடிய காட்சி கிடையாது. அப்படி அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன காட்சி? மறுபடியும் அர்த்தத்தை பாருங்கள். ஒமா ஜஅல்னா நாம் ஆக்கவில்லை, ருயல்லத்தி அரைநாக்க,
உமக்கு காட்டி அந்த காட்சியை நம்ம ஆக்கவில்லை, இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், மனிதர்களுக்கு சோதனையாகவே தவிர ஆக்கவில்லை. அப்படின்னா சோதனையாக தான் ஆக்கணும். அந்த அந்த காட்சியை மனித குலத்துக்கு ஒரு சோதனை ஆக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது அந்த காட்சி என்ன, அது எப்படி சோதனையாக இருந்தது என்பதை எதுலேருந்து சொல்லணும்? குர்ஆன்லேருந்து எடுத்து காட்டணும். குர்ஆன் அல்லாத வேறு பக்கம் தாவக்கூடாது. குர்ஆனில் எடுத்து காட்டிய அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இதைத்தான் அல்லாஹ் காட்டினான், இது இந்த மாதிரி சோதனையாக இருந்தது சொல்லணுமா இல்லையா? இந்த வசனத்துக்கு எனக்கு விளக்கம் வேணும், ஹதீஸ்லாம் எனக்கு இல்லை, இதுதான் குர்ஆனை தான் நான் ஏற்றுக்கிறேன், அப்போ என் விளக்கம் சொல்லு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு காட்சியை காட்டினா என்னமோ காட்டிட்டு போகிறான்னு போக முடியுமா? அது விளங்கணும்ல, அது என்னங்கிறத. ஏன் விளங்கணும்னா மனித குலத்துக்கு சோதனைன்னா மனித குலத்துக்கு நாமளும் இருக்கிறோமே, அந்த காட்சியை அறிஞ்சால் தானே நம்ம அந்த சோதனைக்கு உட்படாமல் போக முடியும். அப்போ மனித குலத்துக்கு சோதனையாக ஒரு இதை நம்ம ஆக்கிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த காட்சி என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வேறு வகை இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க வழியாக இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.